குவா காட்டுல நிறைய காட்டு மிருகங்கள் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அதுங்களோட சேர்த்து நிறைய குட்டி குட்டி மிருகங்களும் அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க. அப்படி இருக்கிறப்பத்தான் ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் இருந்த குட்டி வீட்டுல ஒரு முயல் குட்டி பிறந்துச்சு. இந்த முயல் குட்டி பிறக்கும்போது கொலு கொலுன்னு இருந்துச்சு. அதை பார்த்த முதல் நொடியே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. முயலுங்கிறது வேகமா ஓடக்கூடிய ஒரு குட்டி மிருகம். ஆனா இந்த புது முயல் குட்டி இவ்வளவு குண்டு உடம்பு வச்சுக்கிட்டு எப்படி ஓடப் போகுது அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த முயல் குட்டி ஓட அப்பாவும் அம்மாவும் நம்ம மகனுக்கு இவ்வளவு குண்டு உடம்பு இருந்தால் வேகமாக ஓட முடியாது. இது சுலபமா காட்டு மிருகங்கள் வேட்டையாடி சாப்பிடறதுக்கு உணவா போனாலும் போயிரும். அதனால இத ரொம்ப தூரம் வெளியில விடக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதனால அந்த முயல் குட்டிய எப்பயும் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த முயல் குட்டி மரத்தை சுத்தியே தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு அமைச்சுக்கிடுச்சு. இருந்தாலும் அந்த முயல் காட்டுக்குள்ள போய் தானும் சுதந்திரமா வாழணும் அப்படின்ற நினைப்பு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பெரிய மரத்துல ஒரு புறா வந்து கூடு கட்ட ஆரம்பித்தது. இதை பார்த்த குட்டி முயல் மரத்தை சுத்தி குட்டி குச்சிகளையும் அதை கட்டுறதுக்கு நாணல்களையும் பொறுக்கி புறா பாக்குற மாதிரி போட்டுச்சு. தான் வீடு கட்டுறதுக்கு இந்த குட்டி முயல் உதவி செய்யுது அப்படின்னு புரிஞ்சுகிட்டது புறா. அந்த குச்சிகளையும் நாணலையும் பயன்படுத்தி சுலபமாவே தன்னோட கூட்ட அந்த மரத்து மேல இருந்த ஒரு கிளையிலே கட்டுச்சு. அப்பத்தான் அந்த புறா கவனிச்சுச்சு, இந்த குட்டி முயல் இவ்வளவு குண்டா இருக்கு, இதுக்கு நண்பர்களே கிடையாது என்று. காட்டுக்குள்ள போய் விளையாடவும் இதுக்கு அனுமதி கிடையாது. அதனால இந்த மரத்தையே சுத்தி சுத்தி வருது. இதுக்கு நாமளாச்சும் நண்பனா இருப்போம் அப்படின்னு நினைச்ச புறா அன்னையிலிருந்து குட்டி முயலோட நண்பனா மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தூங்கி எந்திரிச்ச குட்டி முயல் தன்னோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு. அங்க நிறைய பச்சை இலைகள் ஒரு பாதை மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. அது தானா விழுந்த இலைகள் மாதிரி இல்லாம யாரோ போட்டு வச்சது தெரிஞ்சுச்சு. உடனே உற்சாகமான குட்டி முயல் தன்னோட கால் தரையில இருந்த மண்ணுல படாம ஒவ்வொரு இலை மேலே குதிச்சு விளையாடிச்சு. மறுநாள் இதே மாதிரி தூங்கி முழிச்சு வந்து பார்த்த குட்டி முயல் இன்னும் உற்சாகம் ஆயிடுச்சு. இப்ப அந்த இலைகள் மரத்தை சுற்றி போடப்பட்டு இருந்துச்சு. உடனே ஒவ்வொரு இலை இலையா ஓடி விளையாடுச்சு. இது தினமும் தொடர்கதையா அமைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இதை எல்லாம் தன்னோட புறா நண்பர் தான் செய்யுறாருன்னு அப்படின்னு புரிஞ்சுகிட்டது குட்டி முயல். அந்த குட்டி முயல் தொடர்ந்து புறா போட்டு வச்ச பச்சை இலை விளையாட்டை விளையாடுச்சு. சின்ன வயசா இருக்கிற எனக்கு அடுத்தவங்களோட விளையாட கூட அனுமதி கிடையாது. ஆனால் என்னுடைய புறா நண்பர் எனக்காக நல்ல பொழுதுபோக்கு விளையாட்டு செஞ்சு கொடுத்திருக்காரு அப்படின்ற நினைப்புலையே இந்த விளையாட்டை தினமும் விளையாடிச்ச அந்த குட்டி முயல். ஆனா புத்திசாலியான புறாவுக்கு மட்டும் தான் தெரியும் அது வெறும் விளையாட்டு அல்ல, அது ஒரு உடற்பயிற்சி அப்படின்னு. பிறவியிலேயே குண்டு உடம்போட பிறந்த குட்டி முயலுக்கு அம்மாவும் அப்பாவும் விதிச்ச கட்டுப்பாடுனால வீட்டிலேயே இருந்து உடம்பு கூடிக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கு சரியான தீர்வு உடற்பயிற்சி தான். அதனால தான் ஒவ்வொரு இலையையும் தள்ளி தள்ளி போட்டு ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சிய கூட்டிக்கிட்டே போச்சு. இதை ஒரு விளையாட்டுன்னு நினைத்து தினமும் பச்சை இலைகள் மேல குதிச்சு விளையாண்ட முயலுக்கு கொஞ்ச நாள்லயே உடம்பு வத்தி வேகமா ஓட வேண்டிய உடல் தகுதியோட வளர ஆரம்பிச்சுச்சு. இப்ப அந்த குட்டி முயலால எங்க வேணா போக முடியும். ஆபத்து நேரங்கள்ல துரிதமா தாவி ஓடி தன்னை காப்பாத்திக்க முடியும். தன்னோட இரைய தானே தேடிக்கிட முடியும் அப்படிங்கிற நிலைக்கு உயர்ந்துச்சு அந்த குட்டி முயல். இதை பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இந்த குட்டி முயலோட அம்மாவும் அப்பாவும் உனக்குத்தான் நல்ல நண்பன் கிடைச்சுட்டாங்க. நாங்க கூட உனக்கு உடற்பயிற்சி மாதிரி ஏதாவது சொல்லிக் கொடுத்து உன்னோட உடம்ப மாத்திரலாம் என்று நினைப்பு இல்லாமல் இருந்து விட்டோம். இனிமே அந்த புறாவை நண்பரா சேர்த்து கொண்டு காட்ட உனக்கு பிடிச்ச மாதிரி சுத்தி வா அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க. அந்த குட்டி முயலும் சந்தோஷமாக காட்டையே சுத்தி வந்தச்சு. ஒரு நல்ல நண்பன் இருந்தா எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பதை இந்த கதை மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். உங்களுக்கும் நல்ல நண்பன் இருந்தால் குரங்கு மாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.